இப்போது நம்ம ஏதாவது மூட்டை பிரிக்கும்போது இப்போது இந்த 2வது நூல் இல்லைன்னா 3வது நூலை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வர 2வது நூலோ 3வது நூலோ நாம் பிரித்து விட்டுட்டு இப்படி அழகாக இழுத்தோம்னா அதுக்கு சாமம் வந்துடும். இப்போ நம்ம அரிசி மூட்டை இந்த மாதிரி மைதா மாவு மூட்டை பிரிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அரிசி மூட்டை மைதா மாவு மூட்டை பிரிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிரித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிரிச்சிடலாம், கஷ்டப்பட தேவையில்லை. அவ்வளோதான், பிரித்தாச்சு. இப்போது மைதா மாவு மூட்டை பிரிச்சிருக்கேன் நான்.